Hello guys, welcome back to Sarasumi channel. ஸோ ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றினா நாங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்கான எல்லா பேக்கிங்கும் பண்ண போகிறோம், இனி தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் 2 நாளில் ஊருக்கு போகிறதால இன்னைக்கு தான் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ என்னெல்லாம் எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலான்ட்டு நினச்சிருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்க இப்ப பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றோம், ஃபாலோ பண்ணுங்க அப்படியே. இங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஊர்ல கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஊர்ல கொஞ்சம் ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். அப்புறம் போயிட்டு கொஞ்சம் கூட ஷாப்பிங் பண்ணணும், அதெல்லாம் இங்க கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க ரிப்பீட்டடா போட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கே போர் ஆயிடுச்சு. அதனால அதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கபோர்டுக்குலேருந்து இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கபோர்டு திறந்து அதில் உள்ள லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறோம். எடுத்துட்டு நீ துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம், சாக்லேட்ஸ் எல்லாமே. ஸோ இனி இந்த கிளாத் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் இனி உள்ள வைக்கணும். மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் சவுதி ஏர்லைன்ஸில் தான் போகிறோம். அதில் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 23x2 பேக்கேஜ் லக்கேஜ். அப்புறமா ஹேண்ட் லக்கேஜ் 7 kg. ஸோ இது ஹேண்ட் லக்கேஜுக்காக தான் எடுத்தோம். வெயிட் இது 10 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் திரும்பி அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வெயிட் எடுத்துட்டு திரும்ப வெயிட் போட்டு பார்க்கணும். ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் 3.9 kg இருக்கு. இன்னும் லேப்டாப் அண்ட் ட்ரிம்மர் அப்புறமா கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம சார்ஜஸ் எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுக்கிறப்போ இது காம்பன்சேட் ஆகிடும். ஸோ இப்போ ஹேண்ட் லக்கேஜ் ஓவர் ஆயிடுச்சு. இனி அதை தனியாக வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பேக்கேஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சோம். என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, சாக்லேட்ஸு, அப்புறமா நட்ஸு கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அப்புறம் டேட்ஸு, கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனி செலக்டட் போட்டு எல்லாமே ரேப் பண்ணணும். ஓகே, இது ஒரு 20 kg இருக்குது. இது ஒரு 15 kg பேக் பண்ணியிருக்கோம். ஸோ 23ங்கிறப்ப நாங்கள் இதில் தான் கொண்டு போகிறோம், நிறைய லக்கேஜும் கொண்டு போகல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இனி எல்லாம் ரேப் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸோ அதை அப்புறமா பண்ணலான்ட்டு விட்டோம். ஸோ அப்புறமா பண்ணிவிட்டு அதையும் காமிக்கிறோம். So பேக்கிங் எல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் ரெடி ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரீவியஸ் ஹேர்.
இதை வந்து ஒரு மெமரிக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஒரு சூப்பர் ஹேர் கட் பண்ணிட்டு திரும்பி வரலாம். அதுக்காக நான் இன்னைக்கு எங்க போறேன், அங்க எப்படி கட் பண்றாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் கட்காக நான் இன்னைக்கு வந்திருக்க இடம் தான் முஸ்கான் பியூட்டி பார்லர். இந்த பார்லர் வந்து மலாஸ்ல இருக்குது. இதோட லொகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இங்க வந்து சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் இப்போ வந்து நான் 3rd டைமா வந்திருக்கேன். ஸோ எனக்கு இங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம கிட்ட கேட்டு அதை புரிஞ்சு நல்லா சூப்பரா பண்ணி தருவாங்க. சர்வீஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்போ என்னோட ஹேர் கட் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்துருப்பீங்க, நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டோம். தூக்க போட்டு எழுந்திரிச்சா ஊரு கிளம்பிடலாம். ஆமா, பாருங்க ஹேர் கட்லாம் கூட பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ வந்து நாங்க இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நான் வந்து 2 வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்கு போறேன். அதனால அதோட ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்ப எனக்கு அது ஒரு பக்கம் தனியா ஜாலியா இருக்குது. ஸோ இங்க வெக்கேஷன் நல்லா இருக்கு. இருக்கிற 35 நாளும் கொஞ்சம் சண்டே இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறோம். ஸோ நாளைக்கு ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்றதையும் நாங்க போய் இறங்குனதும் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அங்க போய் இறங்குனதுக்கு அப்புறம் கூட 6 hour டைம் இருக்கு. அரௌண்ட் 12 o'clock தான் ட்ரெயின் தமிழ்நாடு வரதுக்கு. ஸோ வந்து வெக்கேஷன் ஃபுல்லுமே எங்களோட ஜேர்னியை வந்து அப்படியே நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து ஃபிளைட் ஜர்னி கூட ஒரு வீடியோவா எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க ஃபிளைட்ல இருக்கும்போது அப்டேட் ஆகும். சேம் நாங்க ஃபிளைட் டிராவல் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை அப்டேட் பண்ணிருப்போம். ஹோப் யூ கைஸ் ஆல் வில் என்ஜாய். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை, குட் நைட். பை பை.